நீதித்துறை நியமனங்கள் குறித்து விமர்சனம் செய்து அரச விசாரணை ஆணையம் அமைக்க கோரிய 9 PKR நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது கட்டொழுங்கு நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படாது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஃபூசியா சாலே அதனை உறுதிப்படுத்தினார். அந்த 9 MPகளும் மக்கள் தொடர்பான பிரச்சினை குறித்தே தங்களின் கவலைகளை வெளிப்படுத்தினர். எனவே அவர்களை இடைநீக்கம் செய்யும் பேச்சே எழவில்லை என கட்சித் தலைவர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று நெகிரி சம்பிலான் PKR தொண்டர்களுடனான சந்திப்பில் கூறியதாக ஃபூசியா தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுபோன்ற விவகாரங்களை எழுப்ப உரிமையுண்டு. என்னத்தான் விமர்சனங்கள் அல்லது அதிருப்திகளை பொதுப்படையாக பேசும் முன் கட்சி அளவில் விவாதித்திருக்க வேண்டும் என்றாலும் அவர்களை இடைநீக்கம் செய்யும் அளவுக்கு அது ஒன்றும் பெரிய குற்றமல்ல என அன்வார் தெளிவுபடுத்தினார். சிரம்பானில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் மாநில PKR தொகுதி தலைவர்களுடன் அன்வார் ரகசிய சந்திப்பு நடத்திய பிறகு ஃபூசியா செய்தியாளர்களிடம் பேசினார். நீதித்துறை நியமனங்கள் குறித்து பண்டான் MPயும் PKR முன்னாள் துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ ரஃபிசி ரம்லியும் இதர 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னதாக கேள்வி எழுப்பினர். நீதித்துறையில் தலையீடு இருப்பதாக கூறப்படுவதை விசாரிக்க அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரியிருந்தனர். அவர்களின் இந்நடவடிக்கை கட்சி தலைமைக்கு எதிரானது என்றும் எனவே அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் அக்கட்சியில் சில கலக குரல்கள் எழுந்தன. புதிய இடம், புதிய தோற்றம், புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ், புதிய ஆர்டிஸ்ட் லைன் அப், மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ், நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா. உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா. 30 ஜூலை தொடக்கம் 3 ஆகஸ்ட் வரை டாப் ஷாப்பிங் சென்டர் ஜோஹர்பாருவில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட் ஃபெஸ்டிவல், சாரி ஃபெஸ்டிவல், டிவைன் ஃபெஸ்டிவல், வெட்டிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு. Get ready for shopping expo in டாப் ஷாப்பிங் சென்டர் ஜோஹர்பாருவில்.